நில்லு தம்பி, எடுத்தாரே. இந்தா தம்பி. ஏ தம்பி, ரூபாவங்க கணக்கில் எழுதுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேருவாங்க. இனி வாழ உனக்கு அப்புறம் இருக்கு. காலையிலே இந்த பையன் எங்க போய் தொலைஞ்சானோ? இந்த காலையில ஹால்ல இருக்கா, எதுக்கு வாங்குனானு கேப்பாளோ? ஹால் நில்லு. பயந்த மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவா. எதுக்கு நிப்போம்? நானே கடைக்கு போய் தேங்காய் வாங்க சொன்னா வாங்க மாட்டா. இன்னைக்கு என்னடா காலையிலேயே முழிச்சிட்டு தேங்காய் வாங்கிட்டாளையா? இப்போ சொல்ல போறியா இல்லையா? சரி, தேங்காய் வாங்க உனக்கு ரூபாய் இருந்தா ஏல உள்ளதே அவ என்ன கடன்காரி லிஸ்ட்ல வச்சிருக்காள, நீயும் இப்படி பண்ணிட்டலையா? சரி, இப்ப எதுக்கு வாங்கலாம்னு சொல்லு. இன்னைக்கு ரிசல்ட் இல்ல. அதுக்கும் தேங்காய்க்கும் என்னல சம்பந்தம்? நம்ம குடும்ப கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறதுக்கு. நல்ல எக்ஸாம்பிள் இருக்கே மக்கா. அதனாலதான் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு குடும்ப கோயில்ல போய் தேங்காய் உடைக்கணும்னு நினைக்கிறியோ? நானே பாஸா ஃபெயிலான்னு தெரியாம பாஸ் ஆவணும்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். நீ என்னட்ட இப்படி சொல்லிட்டு இருக்க? சிரிப்பு காட்டாதே. படிக்க சொல்லும்போது கோயில் கோயிலா போய் கூட பார்த்துட்டு இப்ப சாமிக்கு போய் தேங்காய் உடைக்க போறியா? பாஸ் ஆகாம மட்டும் இருல, அப்புறம் இருக்கு உனக்கு. பாஸ் ஆவறத வெட்டி போட்டுறோம் போலயே. ஆமாடா, வெட்டி போட்டுறேன். ரிசல்ட் எப்பம்ல? 9 மணிக்கு. சரி, இப்ப போய் குளிச்சிட்டு வா. சரி, நமக்குன்னு வந்து எல்லாம் வாய்க்குது. படிக்க சொல்லும்போது படிக்கல, இப்ப பாரு. ராணியக்கா, வாக்கலா. ரிசல்ட் வந்துட்டா உங்க பையனுக்கு பாஸா ஃபெயிலா? தெரியும், இதுதான் கேட்க வந்திருப்பானு. 9 மணிக்கு தான் ரிசல்ட். நீ இப்பவே வந்து கேட்டுட்டு இருக்கா? ஒரு ஆர்வம் தாக்கும். தம்பி பாஸ் ஆயிருப்பானா ஃபெயில் ஆயிருப்பானான்னு தெரிஞ்சுக்க. அது என்னட்ட பாஸ் ஃபெயில், அவன் பாஸ் தான் ஆவான். சரிக்கோ, சரிக்கோ. அப்ப ரிசல்ட் வந்த உடனே வீட்டுக்கு மிட்டாய் கொடுத்து விடுங்க. சரிட்ட. உன் பையன் எத்தனாம் கிளாஸ்ல படிக்கான்? அவன் இப்ப 9. சரி, ரிசல்ட் வந்ததும் சொல்லுறேன். சரிக்கோ, நான் அப்ப போறேன். இவன் ஃபெயில் ஆயிருவான், ஊர் ஃபுல்லா சொல்லலாம். இந்த புத்தியில தானே ரிசல்ட்ட வந்து கேட்க வந்திருக்கா. அவளுக்கு ஒரு பையன் இருக்காம்ல, பாத்துக்கலாம். எப்பா சாமி, இவன் எப்படியாவது பாஸ் ஆயிரணுப்பா. இவன் பாஸ் பட்டு ஆயிட்டா நான் திருப்பதியில போய் மொட்டை அடிப்பேன்ப்பா. கடவுளே, பாஸ் ஆயிரணும். ஏல பேப்பர்ல எழுதாம தேங்காய் உடைச்சா பாஸ் ஆயிருவாளால கிறுக்கு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உனக்கு நன்மையே நடக்கும். சரி தம்பி, எவ்வளவு ஆர்வமா இருக்காளோ ஊர்ல போய் சொல்லுதுக்கு. ஏல சொந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாவ. பாஸ் மட்டும் ஆவாம இரு. இந்த வீட்ல உனி எப்படி இருக்கான்னு பாப்போம். பாஸ் ஆயிருவேமா? பாரு. நல்ல கோகுல் சாண்டர் சோப்பு போட்டு குளிச்சியா? ஆமாம்மா, நல்ல குளிச்சி. ஆடுலலாம் வருதுல, அந்த சோப்பு போட்டு குளிச்சா பாஸ் ஆயிருவோனே. ஆமால, அத நானும் கேட்டேன். அந்த சோப்பு போட்டு குளிக்காம இருந்து ஃபெயில் ஆயிர கூடாதுல்ல? இல்லம்மா, நான் கோகுல் சாண்டர் சோப்பு நல்லா போட்டேன். முழு சோப்புல இப்ப பாதி தான் இருக்கும். போய் பாத்துக்க. ஏல முழு சோப்பை போட்டு குளிச்சிருக்கேன்டல்ல? எம்மா, நான் வேறனே இப்ப போய் குளிச்சிட்டு வந்துட்டேனா இருக்கா. ரிசல்ட் பாருல இப்போ. என்னல வந்துச்சா? இல்ல. என்னல ஆச்சு? கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பான். சொந்தகரவி எல்லாரும் கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். சரி வா, ஃபர்ஸ்ட் அத பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் நம்ம சொல்லிட்டு வந்துருவோம். முட்டாயெல்லாம் கொடுத்து சொல்லுவோம். அப்பதான் அவளுக்கு வயிறு எரியும். பாஸ் ஆயிட்டியா? பாஸ் ஆகாமேட்ட முட்டாயெல்லாம் கொண்டு வருவாங்க. வியாங்கிக்கிட்ட சாப்பிடு நல்லா வச்சு. சரி மக்கா, நல்லா இருங்க. இப்படியே நல்லா பாடி. சரிக்கா. அவ செத்து போன மூஞ்ச பாத்தியல? ஆமாமா, வந்த உடனே
இது எல்லாருக்கும் முன்னாடி நீ நல்லா வாழணும் அக்கா. சரிம்மா, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே பாஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு வரேன். மார்க் வந்து 401, சரியா? சரி மக்கா, நான் சொந்தக்கார எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வா மக்கா, உனக்கு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு தரேன். சரிம்மா. என்னம்மா கவனிக்கிறீங்க அம்மா? எம்மா, என் பையன் பாஸ் ஆயிட்டாமா. நல்ல விஷயம் அக்கா, பையனுக்கு நல்லா சாப்பாடு கொடு. சரிம்மா, சரி, தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிடு. சரி மக்கா, சொல்லிருது. சரி, இப்ப நம்ம பெரிய பப்ளில கால் பண்ணி சொல்லுவோம். ஹலோ விஜயா? ஆமா, நீங்க யாரு? ஏட்டே, நான் ராணி பேசுறேன். சொல்லுங்கக்கோ. என் பையன் 12th பாஸ் ஆயிட்டான்ட்ட. மார்க் என்னக்கோ? 401. எக்கோ, இந்த மார்க்குக்காக சொல்றீங்க? 401 எடுத்திருக்கான். இதெல்லாம் ஜஸ்ட் பாஸ் மாதிரி தானே, இல்லையா? தெரியலக்கோ, கேக்குறேன். ஏன்ட்ட இது நல்ல மார்க் இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் நல்ல மார்க் தானக்கோ. என் பையன் போன வருஷம் 580 எவ்வளவோ எடுத்திருந்தான். அதே மார்க் கம்மின்னு போட்டு நான் நல்லா அடிச்சேன், பாவம். சரி, நீ வை, வீட்டுக்கு வரட்டும். இவன் பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லவோ பெருக்கான், பாஸ் ஆயிருக்கேன். வீட்டுக்கு வாழ நல்ல மார்க் எடுக்க அக்குள்ள இவனுக்கு பாஸ் ஆயிருக்குன்னு ஊர் ஃபுல்லா போய் சொல்லணும்.